My dear students, this is class 11 maths. Exercise 3.6 question number 8 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நான் அப்படியே என்டையராக நோட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸில் இருக்கிறது எல்லாம் எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்க போகிறேன். ஓகே, எல்ஹெச்எஸ்ஸை நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கே ரெண்டு ஃபார்முலா தேவைப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் நியூமரேட்டரில் sin c plus sin d. ஓகே, இந்த மாடல் இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா sin c plus sin d equal to 2 sin c plus d by 2 cos c minus d by 2. அடுத்து இது இதுக்கு அப்ளை பண்ணிவிடுவோம். இங்கே என்ன வேணும்? டினாமினேட்டருக்கு cos c plus cos d கான ஃபார்முலா வேணும். equal to cos c plus cos d equal to 2 cos c plus d by 2 2 cos c plus d by 2 cos c minus d by 2. ஓகேவா? ஸோ இது நான் டினாமினேட்டருக்கு அப்ளை பண்ண போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ மேலே என்ன வரும்? இது நம்மளோட சி, இது நம்மளோட டி. ஃபார்முலா அப்ளை பண்ண பிறகு 2 sin c plus dக்கு 4x plus 2x by 2 cos c minus dக்கு 4x minus 2x by 2. ஓகேவா? டினாமினேட்டரில் பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? இதை நம்மளோட சி, இது நம்மளோட டி. அப்போ 2 cos c plus d க்கு 4x plus 2x by 2. அடுத்து cos c minus d, அதாவது 4x minus 2x by 2. ஓகே, இப்போ காமனாக இருக்கிறது நம்ம கட் பண்ணிவிடுவோம். பாருங்கப்பா, இது வரைக்கும் காமனாக இருக்குது. ஓகேவா? cos 4x minus 2x by 2, இங்கே cos 4x minus 2x by 2 அப்படியே கட் பண்ணிடலாம். ஒன்றும் பண்ண வேணாம். 2வும் கட் பண்ணிக்கலாம். அப்போ மீந்து நிற்கிறது sin 4xம் 2xம் கூட்டினா 6x by 2. கீழே 4xம் 2x கூட்டினா 6x cos 6x by 2. ஈஸி. இப்போ 2 டேபிளில் கட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? 3xன்னு வரும். இங்கேயும் 3xன்னு வரும். அப்போ sin 3x கீழே cos 3x. நமக்கு தான் தெரியுமே, sin theta by cos theta equal to tan theta. இல்லையா? ஸோ இங்கே தீட்டாக்கு பதிலாக 3x வந்திருக்கு. அப்போ நம்ம sin 3x by cos 3xக்கு tan 3xன்னு எழுத போகிறோம். இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் tan 3xன்னு கொடுத்துருக்காங்க. Hence proved. Okay, thank you students.